தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். vivo உடைய X சீரிஸ்ல இப்போ X80 சீரிஸை அஃபிஷியலி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் X80 Pro, X80ன்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த வீடியோவில் இதோடைய அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி இந்த X80 Proவில் ஏகப்பட்ட புதுவிதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம vivo கூட சேர்ந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. சோ பின் பக்கமா அந்த கேமரா மாடியூல் ரொம்ப பெருசா வித்தியாசமா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னன்றத போக போக சொல்றேன். அடுத்தபடியா ஓபன் பண்ணி உள்ள நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேக்கேஜ் இருக்கு. ஜெனரலி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 வாட்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிள் இருக்கு. அண்ட் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இயர்போன் கொடுத்திருக்காங்க. இயர் டிப்ஸும் இருக்கு. சிம் மெசேஜர் டூல் இருக்கு. கூடவே ஒரு சில புக்லெட்ஸும் கொடுத்திருக்காங்க. கூடவே ஒரு லெதர் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கேஸும் இருந்தது. அவ்வளவுதான், பாக்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கு. சோ இப்போ மொபைலை பார்க்கலாம். மொபைல் கொஞ்சம் ஹெவியா தாங்க இருக்கு. 210 கிராம் இருக்கு. திக்னஸும் கம்மியெல்லாம் வந்து கிடையாது. 9.10 mm கான திக்னஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதோட பிசிக்கல் ஓரியோ பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வால்யூம் பக்க கீ இருக்கு. டாப் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக வந்து எதுவுமே கிடையாது. கீழ் பக்கத்துல நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. சோ இதுல உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. முதல்ல டிஸ்ப்ளேவை பத்தி பார்த்தலாம். இதுல 6.78 இன்ச்கான E5 AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 2K ரெசல்யூஷன்ல இருக்கு. ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்கான ப்ரொடக்ஷனும் இருக்கு. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. 300 Hz கான டச் சாம்பிளிங் இருக்குன்னு சொல்றாங்க. LTPO டிஸ்ப்ளே தான் இது. சோ உங்களுக்கு 1 Hz ல இருந்து 120 வரைக்கும் வந்து மாறி மாறி வந்து போகும். சோ பேட்டரி கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 1500 nits கான பீக் பிரைட்னஸ் வரைக்கும் இதுல இருக்கு. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளே வந்து கர்வியா இருக்கு. யூஸ் பண்ணதுக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் மேலேயும் கீழேயும் சின் ரொம்பவே சின்னதா தான் இருக்கு. பிளஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3D அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நல்லா பெருசாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் எங்கே வச்சாலுமே டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஃபாஸ்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய இடத்தை கவர் பண்ணது இல்லையா, அதனால. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் வழக்கம் போல் ஸ்னாப் ட்ராகன் இருக்கிறதுலே அவங்களுடைய பவர்ஃபுல் ப்ராசஸர் எதுவோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 இருக்குது. 4 nm டெக்னாலஜி பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இதில் Adreno 713 சொல்லக்கூடிய GPU இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு சூப்பராக வந்து இருக்கும். பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் வெளியேனா ஸ்லைட்டாக வார்ம் வந்து இருக்குது. இது நாங்கள் இனிஷியலாக டெஸ்ட் பண்ணதை வச்சு மட்டும் சொல்கிறேன். பட் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கூலிங் கண்ட்ரோல் ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் நாங்கள் அந்தளவுக்கு வந்து போகல. பட் நாங்கள் CPU த்ராட்டில் டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். சர்ப்ரைசிங்லி ஓரளவுக்கு வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணுது. நீங்களும் அதோட ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்கலாம். RAM மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 12 GB கான RAM இருக்கு. LPDDR5 கான RAM டைப்பை கொடுத்திருக்காங்க. அதே போல ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256 GB கான ஸ்டோரேஜ் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப். இது ரெண்டுமே இன்னைக்கு தேதியில லேட்டஸ்ட் என்னவோ அதை வந்து கொடுத்திருக்காங்க, which is a good one. அண்ட் இதுல பேட்டரி பார்க்கும்போது 4700 mAh கான பேட்டரி, 80 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 50 வாட் கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 19 நிமிஷத்துல 70% வரைக்கும் சார்ஜ் ஆயிடும். அண்ட் 37 நிமிடங்கள்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்றதையும் சொல்றாங்க. OS பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நமக்கு Android 12 கொடுக்குறாங்க. Fun Touch OS இருக்கு. ஒரு சில ஆப்ஸ் வந்து வரும், உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கலாம். நிறைய விதமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் வந்து இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜெனரலி பார்க்குற விஷயங்கள். பட் இப்போ மெயின் பார்ட் ஆஃப் தி வீடியோக்கு வருவோம். தட் இஸ் கேமரா பம்ப் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த சைடில் திக்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ரொம்ப பெருசு கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் கேமராவில் சொல்ல போனால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. இதுல OS சப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு GNV சென்சார் அப்படின்னு சொல்றாங்க. முன்ன இருந்து GN1 2 கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு சென்சார் அப்படின்றத போல அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஒன்னு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு. இது Sony IMX598 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சார். 114.5 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சென்சார் இதுல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. நான் அடுத்தபடியா 12 மெகாபிக்சலுக்கான ZS கிம்பிள் கேமரா இருக்கக்கூடிய ஒரு சென்சார். இது Sony IMX663 சொல்லக்கூடிய ஒரு சென்சார் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. கிம்பிள் கேமரா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அது இதில் இருக்கு. பிளஸ் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான 5x பெரிஸ்கோப் சென்சரும் வந்து இதில் இருக்குன்னு சொல்றாங்க. OS உண்டான சப்போர்ட்டோட. அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரால 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். மற்ற கேமரால வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 4K 60 fps வரைக்கும் கூட வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இதில் உங்களுக்கு அந்த மெயினான விஷயம் என்ன,
நமக்கு 2-3 விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா முதல்ல அந்த கிம்பிள் கேமரா. ஸோ நீங்க இந்த கிம்பிள் கேமராவை ஏற்கனவே நம்ம வந்து இந்த X சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல இன்னுமே நாங்க டியூன் பண்ணிருக்கோம். ஸோ இன்னுமே ஸ்டெபிலிட்டி நல்லா வரும் அப்படின்றத போல சொல்றாங்க. பிளஸ் இந்த கிம்பிள் கேமரா மட்டும் இங்க ஃபோக்கஸ் கிடையாது. இவங்க கேமராலே ஏகப்பட்ட புது விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு கேமரால நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த V1+ சொல்லக்கூடிய சிப் இருக்கு. ஸோ இந்த சிப் எங்கெங்க யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு இமேஜிங் சிப். இது வந்து ஆக்சுவலி இமேஜிங்க்கும் சரி டிஸ்பிளேக்கும் சரி கேம்ஸ்க்கும் சரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 இடங்கள்லயுமே இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு HDR-க்கும் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத போல சொல்றாங்க. பிளஸ் இந்த கேமராலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ZS சினிமேட்டிக் வீடியோ பொக்கேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலி வரக்கூடிய பொக்கேவை கம்பேர் பண்ணுறதை விட இந்த பொக்கேல உங்களுக்கு ஒரு ஓவல் ஷேப் ஃபிளேயரோட வந்து வரும். இது வந்து விவோக்காக மட்டுமே வந்து நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்றத போல சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸும் எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ பொக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம நார்மல் நைட் டைம்லலாம் எடுக்குவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி போர்ட்ரேட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டே டைமில் எடுக்கக்கூடிய போர்ட்ரேட்லையுமே உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சில ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதில் AI வீடியோ என்ஹான்சிங் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த விவோ V1 சிப்பை யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நைட் டைமில் எடுக்கிற ஷார்ட்ஸ் நார்மல் எடுக்கிறதுக்கும் இதை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ப்ளஸ் அந்த ஃபிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. OIS ஆட்டோ ரீசெட்கான ஆப்ஷன் இருக்கு. ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம எடுக்கும்போது இந்த OIS கொஞ்சம் மக்கர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. 360 டிகிரிக்கான ஹாரிசான் லெவலிங் இதில் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவை பற்றி பார்த்துருக்கோம். சாம்பிளுக்கு வந்து இதுதான். ஸோ நீங்கள் எப்படி ஒரு இடத்துல வந்து ஹாரிசான் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோனை எப்படி திருப்பினாலுமே அது சென்டர் பாயிண்ட் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி அது அழகாக வந்து வீடியோ எடுத்துரும். பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரோ சினிமேட்டிக் வீடியோ இருக்குது. நிறைய விதமான மூவி ஸ்லட்ஸ்ல இருந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோகிராஃபி இப்படி தான் எடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக அதுதான் எடுக்குன்ற மாதிரி இல்லாமல் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப நீங்கள் நிறைய விதமான விஷயங்கள் இதில் செய்ய முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்தவரைக்கும் இதில் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா சொன்ன ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் நைட் வீடியோ வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கக்கூடிய இமேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லா ஃப்ளவர்ஸ் உடைய கலரும் நல்ல டாப் நாச்சா வந்து தெரியுது. டீடைல்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் நீங்க நார்மலா எடுக்கக்கூடிய ஷாட்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கே சூப்பரா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கலர்ஸை பொறுத்த வரைக்கும் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் ஷாட்டை பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கேப்சர் ஆகுது. ஸோ நார்மல் மோடும் அல்ட்ரா வைட் மோடும் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல எஜ் டிரெக்ஷன் வந்து பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லணும். ஸ்கின் டோன் ஓரளவுக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய சன்லைட்டை பொறுத்து உங்களுக்கு லைட்டிங்கை பொறுத்து அது கொஞ்சமா வந்து மாறும். பட் மற்றபடி நல்லாவே இருக்கு. அண்ட் நீங்க நார்மலா எடுக்கிறத விட 1x ஜூம் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னுமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் இன்னும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆன மாதிரி இருக்கு. அப்படி பார்க்கும்போது இமேஜ் இன்னுமே வந்து நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரால எடுத்த இமேஜஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. இதுலயுமே எட்ஜ் டிரெக்ஷன் போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இதுலயுமே அந்த கலர் சைன்ஸ் கலர் வந்து கொஞ்சம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. பிளஸ் இது இல்லாமையும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட ஷாட்ஸ் நாங்கள் வந்து இதில் எடுத்திருக்கோம். சினிமேட்டிக் மோட், லட் யூஸ் பண்றது, ஜீஸ் மோடு ஏகப்பட்டதான் எடுத்திருக்கோம். எல்லா சாம்பிள்ஸும் வந்து பாருங்க. கேமரா அதாவது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கேமரால என்னென்ன மாதிரியெல்லாம் நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அதுல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. எப்படி இருக்குன்றதை நீங்க பாருங்க. ரியர் ஃபேசிங் கேமரா இது 1080 60 fps எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ வந்து அல்ட்ரா ஸ்டடி மோட ஆன் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். நான் ஓடுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இது 1080 30 fps எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய அளவிலான எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் கேம் விளையாடும்போதுலேருந்து மற்ற எல்லா இடங்களையுமே அது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணிக்குங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இதில் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. கேட்கும் போது நல்ல பேஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கும், எதிர்பார்க்காதீங்க. லவுடாக இருந்தால் கிறிஸ்பாக இருக்குது, நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அடுத்ததாக X80 உடைய அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே நமக்கு வழக்கம் போல் மொபைல் கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் சிம் டூல் இருக்குது, ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கேஸும் வந்து இருக்குது, சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன்ஸ் வித் எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் இருக்கு. இந்த போனுமே கையில் எடுத்தா கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. 223 கிராம் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. 8.3 mm கான திக்னஸோட வருது. அண்ட் இதோடைய பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட் சைடும் வந்து கிளாஸ் தான். ஃப்ரண்ட் சைடுல நமக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடுல ஃபுல்லா அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு டிசைன் பின் பக்கம் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் வந்து கிடைச்சிருக்கு. லைட்டா வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்கு. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் இதெல்லாம் வந்து படாது. சோ அந்த விதத்துல டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ப்ரோ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கு. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதுல 6.78 இன்ச்கான டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு AMOLED டிஸ்பிளே E5 AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு. அதே 1500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரா இருக்கு. பட் இதுல வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. நார்மலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது மட்டும் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். ப்ராசஸர் இதுல Dimensity 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 நானோமீட்டர் டெக்னாலஜில பில்ட் பண்ண ஒரு MediaTek ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லா இருக்கும்ன்றது போல அவங்க சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்க ஃபுல்லா டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ ஜெனரலி இருக்கிற விஷயங்கள் இதுதான். கூடவே அதை சப்போர்ட் பண்றதுக்கு Mali G710 ன்னு சொல்லக்கூடிய GPU வந்து கொடுத்துருக்காங்க. RAM மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8GB கான RAM 12GB கான RAM அப்படின்னு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. 128GB 256GB அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. LPDDR5 கான RAM டைப், UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கேமரா. ஏன்னா X சீரிஸ்னாலே கேமரா தான். அதுல எவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சுன்னு பாத்தீங்க. சோ இதுல முதல்ல கேமரா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா Sony IMX866 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் இருக்கு. 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்திருக்காங்க. மூன்றாவதாக 12 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரைட் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. சோ இதுலயும் நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க. இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. சோ இமேஜ் ஜெனரலி வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கலர்ஸும் நல்லா இருக்கு. போர்ட்ரைட் ஷாட்டுமே நல்ல வைப்ரண்டா வந்து இருக்கு. இதுலயுமே கேமரால ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஜீஸ் மோடும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி இன்னுமே பார்க்கிறதுக்கு அந்த சினிமேட்டிக் லுக் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். கலர்ஸும் எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து பாக்குறீங்க. பிளஸ் இதுல பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4500 mAh கான பேட்டரி இருக்கு. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 12 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதற்கு மேல நமக்கு Fun Touch OS 12 வந்து கொடுத்திருக்காங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த ரெண்டு மொபைலுமே வந்து பாத்தீங்கன்னா புத்தம் புதிய ஸ்மார்ட் போன். ஒரு நாள் இது ஒரு நாள் மாத்தி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப அதிகமான டெஸ்டிங் கிடையாது. பட் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீல் அப்படின்றது எந்த இடத்துல இருந்ததோ இல்லையா கேமரால இருந்ததுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை உட்காந்து பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்குள்ளேயே அப்பா அவ்வளோ இருக்கு. ஸ்பெஷலி இந்த ஜீஸ் மோட் வந்து சூப்பராக இருக்கு. சினிமேட்டிக் மோட்லாம் அந்த ஷாட்லாம் எடுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒரு வைப் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் எடுத்த வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் இந்த மொபைல் எல்லாம் யாராச்சும் vlogging பண்ணணும்னு நினைச்சீங்கனாலுமே எந்தெந்த மாதிரி வருது எப்படி வருதுன்னா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது இந்த வாட்டி இந்த எக்ஸ் சீரிஸ் ஓரளவுக்கு வந்து அந்த எக்ஸ் சீரிஸ்க்கான அந்த ஸ்டாண்டர்ட் லெவலை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது போல தான் எனக்கு தோணுது. இனிமே இதோடைய பிரைசிங் தெரியாது. இதுதான் வந்து நீங்க வாங்கி ஆகணும்னு வந்து நான் சொல்ல கிடையாது. பட் எப்படி இருக்குன்றதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரைசிங் என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங் இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது நம்ம டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஏதுன்றதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.